நீங்கள் ஆர்டிஎஸ் கிளஸ்டரை இங்கே இருக்கிற மாதிரி பில்ட் பண்ண போகிறீங்க. அப்போது ரீடர் எண்ட் பாயிண்ட், ஸ்டாண்ட் பை இன்ஸ்டன்ஸ், அப்புறம் வந்து ரிப்ளிகா, இந்த மூணும் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகி என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு டிஎம் பண்ணியிருக்காரு. அந்த கொஷனை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். பேசிக்காக என்ன கேட்குறாருன்னா, ரீடர் எண்ட் பாயிண்ட் இருக்கும்போது ரிப்ளிகா தேவையான்னு கேட்டிருக்காரு. இந்த வித்தியாசத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணாதவங்கலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவர் கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டாண்ட் பை இன்ஸ்டன்ஸுக்கும் ரிப்ளிகாக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் கடைசியாக ரீடர் எண்ட் பாயிண்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஸ்டாண்ட் பை இன்ஸ்டன்ஸ் வந்து சின்க்ரனஸ், அதாவது ப்ரைமரியில் இருக்கிற டேட்டா வந்து ஸ்டாண்ட் பையில் இருக்கும், ஸ்டாண்ட் பையில் இருக்கிற டேட்டா ப்ரைமரியில் இருக்கும். அதே இது நீங்கள் ஒரு ரீட் ரிப்ளிகாவை ஆக்ஷன்ஸில் போய் ரீட் ரிப்ளிகான்னு ஒன்று க்ரியேட் பண்ண போனீங்கன்னா அது ஏசிங்க்ரனஸ்னால் ஏல இருக்கிறது பியில் இருக்கும், ஆனால் பியில் இருக்கிறது ஏல இருக்காது. அவரோட கொஷின் என்னென்னா, இந்த மாதிரி ரீடர் எண்ட் பாயிண்ட் இருக்கிற ஸ்டாண்ட் பை இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணால் நம்மளுக்கு ரீட் ரிப்ளிகா தேவையானா தேவையில்லை. ஏன்னா வந்து இதில் வந்து ஏற்கனவே டேட்டா சிங்க்ரனஸாக இருக்குது, இங்கே இருக்கிற டேட்டா அங்கே இருக்குது. ஸோ அதனால் ரீட் ரிப்ளிகா தேவையில்லை. ஜென்ரலாக ரீட் ரிப்ளிகா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து ப்ரைமரி எண்ட் பாயிண்ட்டோட இன்ஸ்டன்ஸோட லோடை குறைக்கிறதுக்காக. ஸோ பேசிக்காக லோடை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரிப்ளிகாவை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஸ்டாண்ட் பை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இது ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.